விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தனியார் கல்குவாரியில் லாரியிலிருந்து குடோனுக்கு வெடிபொருட்கள் மாற்றிக் கொண்டிருந்த போது திடீர் வெடி விபத்து ஏற்பட்டு 3 தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்குவாரியில் விதிமீறல்கள் அரங்கேறியுள்ளதா? போலீசார் கூறுவது என்ன? கல்குவாரியில் வெடிமருந்து குடோன் திடீர் விபத்தால் வெடித்துச் சிதறும் காட்சிகள்தான் இவை. சம்பவ இடத்தில் விதிமீறல்களை மீறி வெடிமருந்துகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தனவா? போலீசாரின் ஆய்வில் தெரிய வந்தது என்ன? விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கீழ உப்பலிகுண்டு கிராமம் ஆவியூரைச் சேர்ந்தவர் சேதுராமன். இவரது பெயரில் RSR என்ற கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்குவாரியில் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தன்று மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த கந்தசாமி, கோவில்பட்டியைச் சேர்ந்த பெரியதுரை, குருசாமி ஆகிய 3 பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். கல்குவாரிக்குள் லாரியில் இருந்து குடோனுக்கு வெடிபொருட்களை மாற்றிக் கொண்டிருந்தனர். 2 லாரிகளில் இருந்து வெடிபொருட்கள் இறக்கிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென வெடி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நொடி பொழுதில் நடந்துவிட்ட இந்த வெடி விபத்தில் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த ஆவியூர் போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். மாவட்ட SP ஃபெரோஸ்கான் அப்துல்லா, மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் மற்றும் அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர் வள்ளிக்கண்ணு ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். உடல்கள் சிதறி கிடக்கும் இடத்தில் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மட்டும் உடல்கள் சிதறி கிடக்கும் இடத்திற்கு நேரில் சென்று அங்கு அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டனர். வெடி விபத்து நடைபெற்ற கல்குவாரியில் மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை மற்றும் வெடிபொருள் செயலிழப்பு பிரிவு போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு வேறு ஏதேனும் வெடிபொருட்கள் உள்ளதா என சல்லடை போட்டு தேடினர். விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக மாவட்ட SP ஃபெரோஸ்கான் அப்துல்லா தெரிவித்தார். இதே குவாரியில் விதிமீறல் இருப்பது கடந்த வாரம் நடந்த ஆய்வில் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இங்கு சுமார் 1500 கிலோ வெடிபொருட்கள் இருந்திருக்கலாம் எனவும் தெரிவித்தார். 3 பேர் இறந்தது அடையாளம் தெரியுது வரையும். அதுக்கப்புறம் அவங்க டெப்ரிஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். அதனால வெடிப்பொருள் இருக்கலாங்கிறதுக்காக அதை செயலுக்கு செய்யறதுக்காக டீம் வந்துட்டு இருக்காங்க மதுரை சிட்டிலேருந்து. மறுபடியும் சான்சஸ் இருக்கு அந்த இடத்துல வாய்ப்பு இருந்தாலும் அது அடைஞ்சிருக்குல்ல, அங்கே ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கலாம். ஏன்னா பக்கத்தில் இன்னொரு இது இருக்குது, மேகசின் தானே ஸ்டோர் பண்ணுற இடம் பக்கத்தில் இருக்கிறதுனால ஏதாவது இருந்தாலுமே அதை செயலுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மற்ற டெப்ரிஸ்லாம் ரிமூவ் பண்ண முடியும். சரிங்க சார், இப்போது நிறைய விதிமுறைகள் நடந்திருக்கு இந்த ஃபேக்ட்ரியில். தற்காலிகமாக தான் மூடி திரும்ப திறந்துடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை மக்கள் சொல்கிறாங்க. அது விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே உள்ள இன்சிடென்ட் இதை பார்க்கணும். இப்போ DSP கூட 2 days முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன விதிமுறைகளோ அதுக்கேற்ற நடவடிக்கை. இதனிடையே இந்த வெடி விபத்து நடந்தது தொடர்பான CCTV காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்குவாரி உரிமையாளர் சேதுராமன் கைது செய்யப்பட்ட நிலையில் குடோன் உரிமையாளரான ராஜ்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே வெடி விபத்தால் அருகில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குவாரியை நிரந்தரமாக மூடக்கோரி தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்குவாரியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்து எதிர்பாராத விதமாக வெடித்துச் சிதறியதில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.